நன்றி 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 என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபம் செய்வோம், தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தாசரே இத்தாரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தாரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாவீருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தாரணியை அன்பார் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஊரே தாயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தாரணியை அன்பான் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பொற்கரத்தில் ஆண்டவரே இந்த கரடிப்பட்டி மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, மாற்றங்களை இந்த கிராமத்தில் நீர் ஏற்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து வாரம் ஆண்டவரே கூடி ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த கிராமத்திற்குள் ஆண்டவரே நீர் ஏற்படுத்தி, கர்த்தரை ஆண்டவரே அறிகிற அறிவிலே ஆண்டவரே இந்த மக்கள் இன்னும் அதிகமாய் வளரக்கூடிய கிருபைகளையும் வல்லமையையும் ஆலோசனைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் தொடுவீராக, எல்லா மனக்கண்களையும் கர்த்தர் திறப்பீராக, ஞானத்தினால் நிரப்புவீராக, வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆண்டவரே உணர்வுகளை தந்தருள்வீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அடியனை மறைங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக இந்த வாரம் உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக முதலாவது கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். நாம செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம். அவர் ஆலோசனையில் என்னவா இருக்கிறாரு? ஆச்சரியமானவராக இருக்கிறார். செயலில் மகத்துவமானவராக இருக்கிறார். எப்படி ஆலோசனையில் ஆச்சரியம், எப்படி மகத்துவம் இல்லையா? நமக்கு தெரியணும் இல்லையா? முதல் 2 வசனம், அதுக்கு மேல 2 வசனத்தை வாசிங்கம்மா. உளுந்து இல்லை. நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க. நீங்க எல்லாம் கிராமத்துல பயிரெல்லாம் செய்வீங்க இல்லையா? பயிர் செய்யறோம். உங்களுக்கு யார் பயிர் செய்ய கத்து கொடுத்தது? கரெக்டா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? யாரும் சொல்லி கொடுத்தது இல்லை. ஏசப்பா தான். எனக்கு நீங்க சொல்றீங்களே தவிர செயல்ல காட்டலையே, அதுதான் முக்கியம். இப்ப அம்மா வந்த உடனே ஒன்று சொன்னாங்க,
உங்களுக்கு தாங்க தெரியல, நாங்க நம்புறோங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியலன்றாங்க. அப்ப எனக்கு தெரியணும்னா நீ என்ன பண்ணணும் இல்லையா? இப்ப எனக்கு தெரியணும், எனக்கு தெரியாதான் உங்களுக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியணும்னா நீ என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும். அது ஓகே. இல்லைம்மா, நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் என்ன கேட்டேன், உங்களுக்குள்ள மாற்றம் தெரியலையே, நீங்கள் ஏசப்பாவை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நாங்கள் நம்புகிறோங்க, நாங்கள் நம்புகிறோம், உங்களுக்கு தான் தெரியலன்றாங்க. சொன்னாங்களா? எனக்கு தெரியல இல்லையா, எங்களுக்கு தெரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் நம்புறீங்கன்றத நான் பார்க்கணும்னா நீ என்ன பண்ணணும்? என்னம்மா? நீங்க நம்பணும்னு நினைச்சா ஜோபனே ஏசப்பா எங்களை பார்த்து சொல்லுவார். உங்கள்கிட்ட அவங்க நம்பிட்டாங்க, என்ன மனம் திரும்பிட்டாங்க, என் பக்கம் சொல்லுவார். சொல்லுவார். ரைட்டு. ஒன்று மொதல் காரியம் அவரே சொல்றாரு. ரைட்டு, நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. அம்மா என்ன சொல்றாங்க? ஆண்டவரே உங்ககிட்ட சொல்லிட்டு வாருங்க, உங்களுக்கு சொல்லுவார். ரைட்டு, ஒன்று. அடுத்தது சரி, அடுத்த வார்த்தை, அடுத்த நிலை, அடுத்தது ஒன்று சொல்றாரு இல்லையா? இப்போ ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணும்போது எனக்கு பதில் கொடுப்பார் என்பதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்றால், ஒன்று வார்த்தையின் மூலமாக பேசுவார் இல்லையா? இப்போ வசனத்தை அதுக்கு தான் வாசிக்க சொல்கிறது. வசனத்தை இப்போ விரும்பாண்டிக்கிட்ட ஏன் பைபிள் நான் கொடுத்தேன் அப்படின்னா, பைபிளை நீ வாசி, அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட வார்த்தை மூலமாக பேசுவார் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? இது அப்போ இன்னொரு வகை. அப்போ அது அதில் மட்டும்தான் பேசுவாரா? இல்லை, கனவுல தரிசனம் மூலமாக காண்பிப்பார், நம்ம கூட பேசுவார் இல்லையா? அப்போ பல வழி இருக்குது, பல வழியில் ஆண்டவர் நம்மை தொடர்பு கொள்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், எனக்கு ஒரு கஷ்டம், இப்போ அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் இல்லையா? அம்மாவுக்கு என்னாச்சு? என்னமாச்சு உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க. ஆமாம், ஹாஸ்பிட்டல், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம், மருத்துவமனைக்கு போய் சுகம் பெற்று வந்தீங்க. இப்போ அந்த கஷ்டத்தில் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குப்பா, என்னை குணப்படுத்துங்க அப்படின்னாக்கா அதுக்கு பதில் தரணும் இல்லையா? எப்படி பதில் தருவார்? ஒன்று வார்த்தை மூலமாக பேசுவார் இல்லையா? இன்னொன்று கனவு மூலமாக, தரிசனங்கள் மூலமாக. அவர் பல வழியை வச்சிருக்கிறார், பல வகையில் நம்மோடு கூட அவர் பேசுகிறார். இப்ப அது மாதிரி தான். இப்ப நான் என்ன உங்களை கேட்டேன், நீங்க ஆண்டவரை நம்புறீங்களா? ஆமா, நம்புறோம் இல்லையா? நம்புறோம், நாங்க நம்புறோம். நீங்க நம்புறீங்க அப்படின்னா எனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் அப்படின்னா, இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து வந்துருக்குறோம். நாங்கள் 2 வருஷமா வந்துருக்குறோம். கரெக்டாமா? 2 வருஷமா. அன்னைக்கு உங்களை பார்த்ததுக்கும் இன்னைக்கு உங்களை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அன்னைக்கு எப்படி இருந்தோம்? அழுக்கு உடையோட, தலை வராம, அப்படியே வீட்டிலேருந்து ஏதோ கூப்பிட்டாங்க, ஏதோ பேச போறாங்க அப்படின்னு வந்தோம் இல்லையா? இன்னைக்கும் அப்படி இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தம். ஆனா ஐயோ சர்ச்சுக்கு போனப்பா, டைம் ஆச்சு, அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நாம போனோம். என்ன பண்ணுவீங்க? குளிச்சு நல்ல துணி கட்டிக்கின்னு, அதுக்காக நான் தான் சொன்னேன், கந்தையானாலும் கசைக்கு கட்டணும் அப்படின்னு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல. அப்போ நீங்களே பார்த்தீங்க, ஒரு திருமணத்துக்கு இப்படி போறீங்களா? ஒரு விசேஷத்துக்கு இப்படி போறீங்களா? போக மாட்டீங்க. ஏன் போக மாட்டீங்க? ஐயோ அங்கே எல்லாரும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இங்கே ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ நல்லா வந்தால் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்னன்னு. நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாம்மா? நான் சொல்றேன் இப்போ நல்லா புரியுதா? இப்போ தான் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். அப்ப நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிய வேண்டுமானால் உங்களுக்குள் மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும். இப்ப அந்த மாற்றத்திற்கான காரியங்களை நீங்க செய்யறதுக்கு முயற்சி எடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இங்க ஒரு வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரா? உளுந்தை எப்படி உடைக்கணும்னு கற்றுக் கொடுக்குறாரா ஆண்டவர். நான் சொல்றது புரியுதாம்மா? உளுந்து இருக்கு இல்லையா? உளுந்த
எப்படி உடைக்கணும், எப்படி உடைக்க கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாரு. வசனம் போட்டிருக்கு, வாசிக்கிறீங்களாமா? ஏசாயா 28 27 28. உளுந்து தூளத்தாலே போர் அடிக்கப்படுறது இல்லை. தூளத்துல போர் அடிக்கிறது இல்லையா? அத சீரகத்தின் மேல் வண்டியின் உருளை சுற்றப்பட. சீரகம் எப்படி செய்யறாங்க, எப்படி அறுவடை பண்றீங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது உளுந்து. ஆமா, உளுந்து கோலினாலதான் அடிக்கப்படுதான். பத்தியா? போதுமா? எழுதி வச்சிருக்குமா? உளுந்து எப்படி அடிக்கணும், எப்படி அதை ஒரு பதப்படுத்தணும், எப்படி அதை நீங்க பிரித்து எடுக்கணும் என்பதை வசனம் சொல்லி கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், இப்போ உங்க வீட்டில் எல்லாம் சமைக்கிறீங்களா? எல்லாரும் சமைக்கிறீங்களா? சமைக்கிறீங்க. இப்போ அரிசியை தண்ணியை காய வச்சு அரிசியை உள்ள போடுறீங்களா, அரிசியை போட்டு தண்ணியை ஊத்துறீங்களா? எப்படிமா? ஏன் அரிசியை போட்டு அப்புறம் தண்ணி ஊத்தலாமே? ஏமா தண்ணியில தானே அரிசியை போடுறீங்க. புரியுதா? இப்ப இது உங்களுக்கு யார் கத்து கொடுத்தது? இதை யார் கத்து கொடுத்தது? புரியுதா? அப்ப எவ்வளவு பெரிய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அன்றாட செய்கிற காரியங்களை கூட அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க வலதுபுறம் போகணுமா, இடதுபுறம் போகணுமா? வாசிங்கம்மா. ஏசாயா 30:21. ஆமா, நீங்க வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க வலதுபுறம் திரும்பணுமா இடதுபுறம் திரும்பணுமா என்று என்னம்மா அது என்னம்மா பத்தியா? நான் ஒன்று பேசினதா நீங்க பேசினா எப்படிமா அது நியாயம்? கார் வந்துக்குது இல்லையா? ஆமா தானே? எதுக்கு வந்துச்சுன்னு தெரில, யாரை பார்க்க போகுதுன்னு தெரில. இதான் என்ன பார்க்க வந்தா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ரைட்டா? என்ன பார்க்க வந்திருக்கு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க கவனம் வைக்கணும். உங்க கவனம் என்ன பண்ணக்கூடாது? சிதறக்கூடாது. என்னதுமா பத்தியா? அங்க என்னவோ காட்டுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. சரியா? நல்லா கவனிங்க. அப்ப கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிற தேவன். ரைட்டா? நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுவதற்கு, நாம் வெற்றி பெறுவதற்கு, நாம் முன்னேறுவதற்கு, நான் என்னுடைய வாழ்க்கையில மேலான இடங்களை பெறுவதற்கு தேவன் எனக்கு தொடர்ந்து ஆலோசனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப முதலாவது என்ன பண்ணணும்? தேவனை அறிகிற அறிவிலே நான் வளர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீங்க உங்க வேலையை செஞ்சுனே இருக்கிறீங்க. நியாயமா? ஏமா அந்த 2 வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் 2 வேலை பாக்குற? எந்த வேலைக்கு வந்தியோ அந்த வேலையில கவனம் இருக்கணும். என்னதுக்கு உன் வேலை? உன்னை பார்க்க வரல இல்ல, அதுக்குதான் வந்திருக்கேன். நான் ஒரு கண்ணு அந்த பக்கமும் இன்னொரு கண்ணு இந்த பக்கம் வச்சா பார்வை வருமா? நடக்க முடியுமா? ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருந்தா ஊர் போய் சேர முடியுமா? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க.
நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் பார்க்கறது நான் செய்யறதையே செஞ்சுனே இருப்பேன் அப்படின்னா நியாயமா? யோசிங்கம்மா. தயவு செஞ்சு என் வாழ்க்கை மாறணுமா? உங்க வாழ்க்கை மாற வேண்டும். இப்படி எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறது? எவ்வளவு நாளுக்கு இப்படியே இருப்பீங்க? யோசிக்க வேண்டாமா? அப்ப நான் என்னுடைய வாழ்க்கை முன்னேற வேண்டுமானால் நான் செய்ய வேண்டியதை செய்ய ஆயத்தப்பட வேண்டும். புரியுதாம்மா? இப்போ அம்மா இங்கே வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சிக்காயிடுச்சு, ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, திடீர்னு நடுராத்திரியில் வந்துச்சு. ஐயோ என்னால் முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. ஆனால் அந்த அம்மா இங்கே வந்திருந்தா ஹாஸ்பிட்டல் போயிருக்க வேணாம்? ரைட்டா? போயிருக்க வேணாம்? கண்டிப்பாக வேணாம். நிச்சயமாக சொல்லுவேன், கண்டிப்பாக வேணாம். இங்கேயே உங்களுக்கு இப்போ இவர் இருக்காரு, உங்கள் மாதிரியே தான் இவருக்கும். எவ்வளோ பெரிய கல் வந்துச்சுங்க உங்களுக்கு? என்ன சைஸு? மொச்சப்பயிர் சைஸா? மொச்சப்பயிர் சைஸ் எப்படி வந்துச்சு கேளுங்க அவரை. அவர் கொஞ்சம் சொல்லுங்கய்யா, உங்கள் சாட்சியை சொல்லுங்க. உங்கள் சாட்சியை கொஞ்சம் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் தேவன் நாம மகிமைக்காக சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது நானும் உங்களை போல ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்திருந்தேன். ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போயிருந்தேன். போன இடத்துல அந்த வீட்டுல ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. அப்ப வேலையெல்லாம் பார்க்க முடியல, ஏதோ ஜெபம் பண்றாங்க கேட்கணுன்ற ஒரு ஆவல்ல வீட்டு வாசல்ல போய் உட்காந்துருவேன். அவங்க அந்த வீட்டுல ஒரு அம்மா உடம்பு சரியில்லாம அந்த அம்மா அவங்களுடைய சுகத்துக்காக ஜெபம் இருக்காங்க. அவங்க வேற ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, இவர்கிட்ட வரல. இவர் வேலை செய்கிறார், அங்கே அந்த வீட்டில் வேலை செய்ய போயிருக்கிறார், கரண்ட் வேலை. நான் அந்த ஜெபத்தை கேட்குறேன். கேட்கும் பொழுது ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இருக்கு. அப்போ நமக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, ஏக்கம் வருது. இப்போ யாருக்கும் வந்திருக்கிறாங்க, எனக்கு செய்ய மாட்டாங்க. இவரோட கவனம் எதில் இருக்கணும்? கரண்ட்ல வேலை செய்ய போயிருக்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஏதோ பேசுகிறாங்க, கொஞ்சம் கவனம் செலுத்துறார். அந்த வார்த்தை இவருக்கு புரியுது. அப்போ எனக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம். கேளுங்க நீங்க கேளுங்க. அப்ப அங்க ஜெர்மனி முடிச்சதுக்கு பிறகு அந்த வீட்டுல உள்ள அம்மா என்னைய பாத்துட்டாங்க, வெளியே உட்காந்துருக்கிறத. என்ன இந்த பேருக்கு ஜெர்மனி சொல்லுவோம் இந்த அம்மாவோட சொல்லி அப்படி சொல்லி ஐயா மாதிரி ஒருத்தவங்க அந்த ஜெர்மனி இருந்தாங்க. என்னைய வெளியே உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூப்பிட்டு தம்பிங்க உள்ள வாங்கன்னு சொல்லி ஏசப்பா பற்றி ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏசப்பா பற்றி ஒன்றும் தெரியாதுங்க, நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தேன் அப்படின்னா. அப்போ ஏசப்பானா யாரு, அவர் எதுக்காக அந்த பூமிக்கு வந்தாரு, நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை குறித்து சில காரியங்களை சொல்றாங்க. சொல்லும்போது சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றேன். சொல்லும்பொழுது உங்களுக்கு ஜெர்மன் கேட்குறாங்க. ஜெர்மன் அப்படின்னு ஜெர்மன்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு இந்த சுகமளிக்கக்கூடிய வல்லமை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வரம் இருக்கு. அது உங்களுக்கு ஆண்டு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்க ஆண்டு முழுமையாக ஏற்றுக்கிட்டு அவர் விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட வரங்களை வழங்க கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. அப்ப எனக்கு அதை தெரியாது. உங்க சரீரத்துல ஒரு குறைபாடு இருக்கு, ரொம்ப நாள் அதை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அந்த அம்மா முன்ன பார்த்தது இல்லை, என் நிலைமை அந்த மாதிரி இப்படி என்ன தெரியல எனக்கு. ஆனாலும் எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை. அப்ப என்ன சொல்றாங்க, உங்களுக்கு இல்லப்பா உங்க உடம்புல ஒரு வலியை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, அதை சொல்லுங்க, இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சுகம் தர போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லும்போது எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை. அப்ப திருப்பி சொல்றாங்க, உங்க வாயினால நீங்க சொல்றாரு உங்க ஆண்டவர் சொல்லி சொல்றாங்க. அப்ப யோசிச்சுட்டே இருக்கேன். அப்ப இந்த கிட்னியில அந்த டைம்ல அந்த நாட்கள் 8 வருஷமா இருக்கு. கிட்னியில கல்லு அளப்பு 8 வருஷமா அந்த பிரச்சனையில இவர் இருக்கிறாரு. ஆனா அது அப்படியே சரியாய் போயிடுது, அப்படியே கொஞ்சம் வலி வரும் போயிடும். மருந்து சாப்பிட ஒவ்வொரு நேரம் வாழைத்தண்டு ஜூஸ் இப்படி ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே பொருள் கடிச்சிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனா ஆப்ரேஷன் காசு நிறைய கேட்பாங்க, உடம்பு கீழி கஷ்டப்படுத்தவங்க அப்படியே சமாளிச்சுட்டே போனேன். அப்ப ஆமாம்மா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாள் பிரச்சனை இருக்குமா, இப்போ பிரச்சனை இல்லை, நான் எப்போ வரும் சொல்ல முடியாது அப்படின்னு. சரி தம்பி இதை தான் நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் முழங்கால் போடுன்னு சொல்லிட்டு நீ ஏசப்பாட்டை நீ ஒப்பு கொடுக்க வைக்கிறாங்க. ஒப்பு கொடுக்கணும் எப்படின்னா, நான் அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, சுற்றி வைங்க, பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு இந்த சிறுநீரக கல்வி பிரச்சனை விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல நான் என்ன செய்றேன் சொல்லிடுறேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க எனக்கு கல்ல கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க. நான் வெளியே இந்த வேலையை பார்த்துட்டு
வேலையை முடிச்சு அடுத்தது எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கும் டெய்லி. நான் வேற 5 இடத்துக்கு போயிட்டே இருப்பேன். ஒரு 2 மணி நேரம் கூட ஆயிருக்காது பார்த்தீங்கன்னா வலி வர ஆரம்பிச்சு. அப்பதான் அதிகமாகுது. என்னடா சும்மா இருந்த சங்க ஊதி கேட்டான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல மதம். அந்த மாதிரி நம்ம வருஷம் சும்மா இருந்தோம், 1 வருஷம் ஜெபம் பண்ணி வலி வந்துடுச்சு. நம்ம இன்னைக்கு வந்து கறியோ மீனோ முட்டையோ சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டா வலிக்கும். அது கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதிகமாக சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி குருத்த ஆரம்பிச்சிடும், எடுப்படி ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசப்பா சுகந்தர்கள் சொல்லி கேள்விப்பட்டுருக்கோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கும் போகக்கூடாது, ஊசியும் போடக்கூடாது, மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியம் எனக்குள்ள வருது. இப்படியே போயிட்டே இருக்கு. வலியோட அப்படியே வலியும் அப்படியே குடிக்கிட்டே போகுது. எப்படி ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 வருஷத்துக்கு இப்போ நம்ம போவோம். ஆனால் போக முடியல, என்னால் நெருக்கமாக இருக்கு. ஆனால் போக முடியல, போனால் வரமாட்டேங்குது. போக முடியல, பாதையை அடைச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்தேன். அது சுத்தமாக பாதையை அடைச்சிருச்சு. இந்த நிலைமையில வேலையை முடிச்சு வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போனோம்னா என் ஒய்ஃபை முகத்தை பார்த்து கேட்குறப்ப என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா 8 வருஷமா அந்த கிட்னி கல்லோட குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்ல, அதனால வீட்டில் கேட்குறப்ப என்ன மாதிரியா இருக்கீங்க, வலியா, இன்னைக்கு வந்து சாப்பிட்டு சம்மந்தமா ஏன் அப்படி இருக்கீங்க கேட்டு, சரி பரவாயில்ல மணி 8 ஆச்சு, 10 மணிக்கு ஆஃபீஸ் இருக்காது, ஊசியை போட்டு வருவோம். இல்லை நான் ஆஃபீஸுக்கு வர மாட்டேன், ஊசி போட மாட்டேன், மாற்றி பண்ண மாட்டேன். என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இந்த பகலில் நடந்த ஜபம் இதெல்லாம் பற்றி எதுவுமே சொல்லலை, வீட்டில் சொல்லலை. 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யோசனை வருது. வலி பயங்கர வேதனை, வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், யூரின் நிறையா இதாகிடுச்சு. என்ன செய்யறது இந்த நேரத்தில் எங்கள் அம்மா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்கள யாரோ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஸ்தோத்திர படிக்கிற ஒரு புஸ்தகம், சின்ன புக்கல், ஒரு 10 ரூபாய் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுணர்வு வருது. இந்த நேரத்தில் இந்த ஒரு யோசனை நானும் யோசிச்சு பார்க்குறேன். திருப்பி அதே யோசனையாக இருக்கு. சரி சொல்லி அந்த புக்கை தேடி எடுத்து முழங்கால் போட்டு 1லேருந்து அப்படியே வாசிக்கிட்டே வரேன். அது மொத்தம் 1000 ஸ்தோத்திரப்படி இருக்கு. 1000 சொல்லணும். 1350 300 இருக்கும். 1300 இருக்கும். இது எப்படி சொல்லி சரி முழங்கால் போட்டு சொன்னால் கண்ணில் தண்ணியாக ஓடுது. இந்த வழி வேணுங்க. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம், நித்திய பிதாவே ஸ்தோத்திரம், எனக்காக ரத்த சிந்திலே ஸ்தோத்திரம், பாவத்தை சுமந்திலே ஸ்தோத்திரம், அப்படியே சொல்லிட்டே வரேன். 10 சொல்ல முடியல. சரி எப்படியா சொல்லி ஒரு 100 சொல்லிடுவோம். 100 சொல்றேன், ஒரு 200 சொல்லிடுவோம், 200 சொல்றேன், 300 சொல்றேன். அப்படியே வழியோட வேற எப்படி சொல்றேன்னு எனக்கே தெரியல. கட்டளை இறக்கமும் திரும்பினேன். சொல்லி முடிச்ச உடனே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்து சரி நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஆண்டை பற்றி புகழ்ந்துருக்கோம், மகிழ்ந்துருக்கோம். இப்போ போய் நம்ம பாத்திர போய் ஒன்றுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பாஸ் பண்ணுறேன். இங்கே இருந்த கல் ஒரு மேஜிக் மாதிரி, எப்படி சொல்கிறது, மந்திரம் மாதிரி அப்படியே நகர்ந்து வருது இந்த கல். இந்த வழியில் அது அந்த இதுலேயே நகர்ந்து சட்டு வந்து அந்த கோப்பையில், அந்த கண்ணாடி கோப்பையில் வந்து விழுது. விழுந்த உடனே அந்த காலையிலேருந்து அடைப்பு சேர்ந்த இடுப்புலாம் மடமடன்னு போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு சமாதானம். அப்படியே அழுகிறேன். என்ன சந்தோஷத்தில் கண்ணீர் விட்டு பயங்கரமாக அழுகிறேன். இவ்வளோ நாள் அது பிரச்சனை வச்சு இன்னைக்கு ஆண்டு ஒரு சுகத்தை கொடுத்துருக்காரு. ஏன் சொல்லுவே தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கல்லை வந்து கிட்னி இது கோப்பையில் விழுந்த கல்லை அது தீயடிக்க வச்சு எடுத்து கழுவிட்டு திருப்பி ரூம்குள்ளே வந்து முழங்கால் போட்டு நன்றி சொன்னேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வழியும் வேலை இல்லை. அதுக்கப்புறம் தான் இயேசு உண்மையிலே பெரியவர் வல்லவர் அப்படின்னு உணர்ந்து ஏசப்பாவை நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு இதோட பெரிய அதிசயங்கள் அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. அதை வரக்கூடிய நாட்கள் நான் சொல்றேன். சரிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்னது சரியா போச்சா? நீங்க இங்க வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதே நிலை உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் உங்ககிட்ட பணம் இருந்துச்சு, போய் ஹாஸ்பிட்டலில் போனீங்க, ஹாஸ்பிட்டலில் எடுத்துட்டாங்க. ரைட்டா? இப்போ உங்கள் கணவருக்கும் இருக்குல்ல, அவரும் அந்த கஷ்டப்பட்டுங்கிறார் இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். இதை தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இவ்வளவு அற்புதம் செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் பெரிய ஆலோசனை தருகிறவர், வல்லமை உள்ளவர், மகிமை உள்ளவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தரவர். எனக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். ஆனா எங்க பிரச்சனை வருது தெரியுமா? நான் அவரை மகிமைப்படுத்தல, நான் அவரை அறிக்கையிடல, நான் அவரை ஒப்பு கொடுக்கல, அவரை சார்ந்து வாழாத ஒரு சூழலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலை இருந்தால் எனக்கு அற்புதங்கள் நடக்காது. புரியுதா? இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி கொண்டிருவோம்.
அப்ப ஒப்பு கொடுக்க முயற்சி எடுங்கள். நான் ஒவ்வொரு முறையும் கேட்பேன், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொண்டீங்களா? இந்த அம்மா என்னன்னுவாங்க, நாங்க ஏத்துக்கிட்டோங்க, நாங்க ஏத்துக்கிட்டோங்க, நாங்க ஏத்துக்கிட்டோங்க. ஏத்துக்கிட்டீங்களா? என்ன மாற்றம், என்ன மாறிச்சு உங்க வாழ்க்கையில? என்ன என்ன அற்புதம் நடந்துச்சு சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல தெரியல. அந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, நான் 7 வருஷமா கும்பிட்டுன்னுக்கிறேன், என்கிட்ட பேச மாட்டேன்றாரு. அதையும் அவங்க தான் சொல்றாங்க. ஏற்றுக்கொண்டவன் அவங்க, நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு அவங்க தான் சொல்றாங்க. என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரு. இன்னும் போன வாரம் இதோ விரும்பாண்டி ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேன்றாரு. அப்படி கேட்டா வந்து கேட்டியாம்மா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்கிட்ட பேச மாட்டேன்றாருங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்க என்கிட்ட பேச மாட்டேன்றாரு. அப்போ இந்த ஆவல் உங்களுக்குள் வந்திருக்கிறது, அதுவே பெரிய விஷயம். இந்த எண்ணம் உங்களுக்குள் வந்திருக்கிறது, அதுவே பெரிய விஷயம். அப்ப பேச வேண்டுமானால் நான் செய்ய வேண்டிய முறையை அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர், இப்ப நான் தான் சொல்றேனே, ரேடியோ இருக்கு, ரேடியோ இல்லையா, அதுல பாட்டு வருது இல்லையா, அது உங்க ரேடியோல பாடுதா, வெளியில வேற இடத்துல இருந்து பாடுதா? எங்க பாடுது? ரேடியோல பாடுதா? நீங்க கையில வச்சுருக்கீங்களா ரேடியோ? வீட்டுல இருக்குல்ல, ரேடியோல பாடுதா இல்ல வெளி இடத்துல இருந்து பாடுதா? அது கரெக்டுமா? நான் என்ன கேக்குறேன்னா, ரேடியோல பாடுறாங்களா இல்ல வேற இடத்துல இருந்து பாடி உங்க ரேடியோ மூலமா கேக்குறீங்களா? வேற இடத்துல பாடி நீங்க உங்க ரேடியோல கேக்குறீங்க, அதுதான் கரெக்டா? அப்ப வேற இப்ப மெட்ராஸ்ல பாடுறாங்க, மெட்ராஸ்ல ஒரு ஸ்டுடியோ இருக்கும், அந்த ஸ்டுடியோல பாடுறாங்க, அங்க பாடி ஒளிபரப்பு செய்யறாங்க, ரைட்டா? அத உங்க ரேடியோல இருக்கிற ரிசீவர்ங்கிற ஒரு கருவி அந்த சிக்னலை ரிசீவ் பண்ணி உங்க ரேடியோ மூலமா பாடுகிறது, கரெக்டா? அப்போ சென்னை வச்சாதான் அந்த பாட்டை கேட்க முடியும், திருச்சி ஸ்டேஷனை வச்சா திருச்சி ஸ்டேஷன் கேட்கும், மதுரை ஸ்டேஷன் வச்சா மதுரை பாட்டு கேட்கும், கரெக்டா? அப்போ அது போல தான் நீங்களும் உங்களை டியூன் பண்ணிக்கணும், ஆண்டவருக்கு நேராக உங்களை திருப்பிக் கொள்ளணும், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற மனநிலை நமக்கு வர வேண்டும். அப்பொழுது அவர் பேசுகிறதை நான் கேட்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த மனநிலைக்கு நீங்க வர வேண்டும். இந்த மனநிலைக்கு வர, இப்ப அந்த சகோதரி இருக்கிறாங்க, அந்த சகோதரி அன்னைக்கே ஒரு நாள் நான் பார்த்தேன், பார்த்து கேட்டேன், அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க எனக்கு பேச வராது, கரெக்டா? அதுக்கப்புறமா அந்த அம்மாவை காணும், இன்னைக்கு தான் வந்து உட்கார்றாங்க. இடையில நான் பார்க்கவே இல்லை, போன வாரம் வரல, வந்துச்சா? போன வாரம் வந்தியாம்மா? வந்துச்சா? சாப்பிட்டுச்சா? சாப்பிட்டியா? ரைட். அதுக்கு முந்தின வாரம் வந்தியா? நடுவில் வரல, நான் தான் பார்க்குறேனே, இன்னைக்கு தான் வருது, எவ்வளோ நாளைக்கு அப்புறம். அப்போ அவரை நீ நம்பி இருந்திருந்தால் என்னைக்கும் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்துருக்கலாம் இல்லையா? பேச்சு வந்திருக்குமா? வரல. இவன் அக்கா பையன், அவனுக்கு நடக்க முடியாதது, அவன் வாரம் வந்தான், நான் இங்கே வந்தப்போ கொண்டாந்து அந்த குழந்தைய ஜெபம் பண்ண சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஆளையே காலம் நானும் கேட்டுனே இருக்கிறேன், எங்கப்பா அவங்க அந்த அக்கா பையன் வரவே இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. என்ன பண்ண முடியும்? இதுதான் நிலைமை. புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிங்கம்மா, ஏசாயா 28 29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. ஆமா, எல்லாமே அவரால் தான் நடக்குது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். அவரை போல வேறு ஒருவரும் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அவரை விட்டு வேற பக்கம் திரும்பி என்னுடைய முகத்தை திருப்பி கொண்டிருக்கிறேன். வாசியுங்கள், ரோமர்
2வது அதிகாரம் 21வது வசனம். இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? உபச்சாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ உபச்சாரம் செய்யலாமா? 28 வாசிங்க. ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. இல்ல 1:28மா? தேவனை அறிவும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனசு இல்ல. தகாதவைகளை செய்யும்படி தேவன் உங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். தேவனை அறிகிற அறிவு எனக்கு இல்லை என்று வேதமே சொல்லுகிறது. தேவன் இவர்தான் தேவன், இவர்தான் என்னை படைத்தார், இவர்தான் என்னை உருவாக்கினார், இவர்தான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்ற எண்ணம் நமக்கு இல்லாதபடிக்கு நான் எதையோ போய் என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறதுனால என் வாழ்க்கை இன்னைக்கு போராட்டத்தில் இருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறேன், பிரச்சனைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாக மாறுங்கள். வெறுமனே வாயில நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், கர்த்தர் தான் எனக்குன்னு சொல்லிட்டு நான் என் வழியில போயிருந்தா இங்க வந்து உட்காந்துட்டு யார் வராங்க யார் போறாங்கன்னு பார்த்துருந்தா, எந்த கார் வருது எந்த ஆள் வராங்கன்னு அதை பார்த்துன்னு உட்காந்துருந்தா இங்க சத்தியத்தை கேட்க முடியாது. புரியுதா? கவனம் இங்க வரணும், சத்தியத்தை கேட்கணும், அறிகிற அறிவில் வரணும். கேட்ட சத்தியத்தின்படி நடப்பதற்கு உங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க அதிசயங்களை பார்க்க முடியும், அற்புதங்களை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் ஆலோசனையில் வல்லவர் இல்லையா? அவர் பெரியவராக இருக்கிறார். அவர் அதிசயம் செய்வதில் மகிமை உள்ளவராக, பெரியவராக, அற்புதமானவராக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அற்புதங்களையும் அந்த அடையாளங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க வேண்டுமானால் நான் என்னை முழுமையாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன், நான் செய்யறதை செய்து கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் மாற்றம் வராது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா ஏதோ சொல்லி அவங்க பாட்டுக்கு புலம்பி இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஏதோ புலம்புறாங்க, நான் என்னத்தை பண்றதுன்னா என்ன பண்றதுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறவன். நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன், நான் என்னத்தை பண்றதுன்னா நான் என்ன பண்ண முடியும் இல்லையா? சரிம்மா, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மாற்றம். நீங்க முதல்ல ஒப்பு கொடுக்கணும், நீங்க ஆண்டவரிடத்துல வரணும், ஆண்டவரை தேடுகிற மனநிலைக்கு வரணும். ஆண்டவர் என்னோடு கூட பேசணும் அப்படின்னு உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். யாக்கோபு என்ற ஒரு மனுஷன் இருந்தான், அவன் ஆண்டவரோடு போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுக்கு இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறாரு. ஏன் வைக்கிறாரு அப்படின்னா அவன் தேவனோடும் மனிதர்களோடும் போராடி வெற்றி பெற்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பொற்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கேட்ட சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களாக சத்தியத்தின்படி வாழக்கூடிய மனநிலையை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமாய், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை, பெரிய அதிசயங்களை எங்கள் வாழ்வில் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி தாமரித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.